ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே பொதுவா காலையில 4 மணிக்கு எழணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா, தூக்கம் போட்டு நம்மள அழுத்தும் பாருங்க, நம்மளால எழுந்துக்கவே முடியாது. அதுக்கு காரணம் யாருன்னு நினைச்சீங்க? யாருமே இல்ல. நம்ம மட்டும் தான். இது நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளால கூட இது நடக்கும். நம்ம லைஃப்ல செய்ற சின்ன சின்ன விஷயங்க கூட உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்த ஏற்படுத்தும். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த காலையில எழற பழக்கம். நம்ம வாழ்க்கையில காலை டைம்ல சில பேருக்கு எழறது பெரும் சவாலான விஷயமா இருக்கு. அதுவும் இந்த கிளைமேட்ல காலையில எழறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால நமக்கு ஒரு சோம்பேறித்தனமும் உண்டாகும். இதனாலயும் நம்ம லைஃப்ல பல துன்பத்த நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனா அப்படிப்பட்டவங்க கூட இந்த காலை டைம்ல எழறனால அவங்க சில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் அவங்க ஒரு சிறப்பான சொல்யூஷன தந்திருக்காங்க. நம்ம காலையில எழறதுக்கும் ஒரு நல்ல ஐடியாவும், அதுக்கான துணிச்சலும் இந்த வீடியோலேருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்றது உங்களுக்கு புரிய வரும். ஒருத்தரு காலையில எழறனால அவருக்கு வரக்கூடிய தவறான செயல் கூட அத அவரு பயனுள்ளதா மாத்த முடியும். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காலையில டைம்ல நம்ம எழறதுக்கு ஒரு அலாரத்த செட் பண்ணிட்டு நம்ம படுப்போம். அதுதான் இப்ப ஒரு சிலர் எல்லாம் பண்றாங்க. அதுலயும் காலைல எழறவங்கலாம் பலவிதமா இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, காலை டைம்ல எழும்போது அலாரம் வைப்போம். என்னதான் நம்ம அலாரம் அடிச்சாலும் அவங்களால எழ முடியாது. ஏன்? அந்த அலாரம் சவுண்ட் எதிர் வீட்டுக்கே கேட்டா கூட அவங்க கூட எழுந்துருவாங்க. ஆனா நம்மளால எழ முடியாது. அதேபோல அலாரம் அடிக்கும்போது அத ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல நெறைய பேர் இருக்காங்க. அதுலயும் சில பேரு அலாரமே இல்லன்னா கூட காலைல டைம்ல ஷார்ப்பா எழறவங்களும் இருக்காங்க. இந்த மாரி பல பேர் இருக்காங்க. ஆனா இத விட நம்ம லைஃப்ல நம்ம எப்படியாச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துரணும். அது அவங்களுடைய கனவ வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற நினைக்கிறவங்க, அதுல அவங்க வெற்றி அடையறதுக்கு அதுக்கான முயற்சிய எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலாரமே தேவையில்ல. ஏன்னா, அவங்களுடைய மனசு அவங்கள தூங்கவிடாது. அவங்க மனசுக்குள்ளேயே அந்த நெனப்பு இருக்கிறனால அவங்க அலாரமே இல்லாம அவங்களால எழுந்திருக்கவும் முடியும். இதுல அலாரம் வச்சும் ஒரு சிலர் எழ முடியாம இருக்கிறவங்க, அவங்களுடைய உள் மனசு முன்னேறு அப்படின்னு அவங்க மனசு சொன்னாலும், அத அவங்க காது குடுத்து கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்களா இருக்காங்க. அலாரம் இல்லாம எழறவங்கலாம், அவங்க பார்த்தீங்கன்னா, எதுக்குனாலும் துணிஞ்சு நிப்பாங்க. அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய இலக்குகள அடைய எப்பவுமே போராடிட்டே இருப்பாங்க. அந்த போராட்ட குணமும் அவங்க கிட்ட இருக்கும். இந்த மாதிரி நம்ம பல பேர பார்த்திருப்போம். நம்ம டெய்லியும் அலாரம் வச்சுட்டு தான் படுப்போம். ஆனா நம்மளால எழ முடியறதில்ல. அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். நம்ம எல்லாருக்குமே சில சந்தேகம் வரும். நம்ம ஏன் காலையில டைம்ல எழணும்? எழுந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு இன்னும் சில பேருக்கு சந்தேகமா இருக்கும். நீங்க 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள அதிகாலை டைம்ல எழறனால, நீங்க செய்ற வேலை எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு 2 ஹவர் இல்ல 3 ஹவர்ல செய்ய முடியிற வேலை, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அத எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம 100% அந்த வேலைய உங்களால ஒரு கன்சிடென்ட்டா பண்ண முடியும். நம்மலாம் நெறைய டைம்ல நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம்னு நெனைப்போம். நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும், அதனால ஏற்படும் சூழ்நிலையும் நம்மள மாத்திரும். நீங்க அதிகாலை டைம்ல எழுந்து ஒரு வேலைய செய்யும்போது, பகல் டைம்ல உங்க ஆஃபீஸ்ல செய்ற வேலை 6 மணி நேரமோ, இல்ல 8 மணி நேரமோ, நீங்க இந்த மாரி செய்றனால, நீங்க காலையில டைம்லயே எழுந்து ஒரு வேலைய செய்யும்போது, அத நீங்க ஆஃபீஸ்ல 6 மணிலேருந்து 8 மணி நேரம் செய்றீங்களா? அந்த வேலைக்கு இது சமமானது. நம்ம எப்படி சீக்கிரமா எழறது? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டா என்ன பண்ணணும்? அத நீங்க ஃபர்ஸ்ட்ல உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட்ல அந்த ஃபிக்ஸட் இருந்தா தான், அதாவது உங்க உடம்பு தானா வேலை செய்யும். நமக்கு ஒரு வேலை புடிக்குதுன்னா, அந்த வேலைக்காக நம்ப காலையில டைம்ல எவ்வளோ சீக்கிரமா நம்ம எழுவோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு அலாரம் இல்லாமலும், யாரையும் எழுப்பாம, நம்பளே காலைல எவ்வளோ சீக்கிரமா எழுவோன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு முழிப்பு வந்துரும். அதேபோல நாளைக்கு எங்கேயாச்சும் வெளிய போலாம். ஏதாவது ஒரு அவுட்டிங் போலாம். ஏன் அப்ப மட்டும் நம்மளால சீக்கிரமா எழ முடியுது? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, அங்க போனா நீங்க ரொம்ப ஹேப்பியாவும், என்ஜாய்மென்ட்டாவும் இருக்கலாம். நீங்க நம்புறனால தான் இந்த என்ஜாய்மென்ட்டும், ஹேப்பி மொமெண்ட்டும் தான் உங்கள சீக்கிரமா எழ வைக்குது. ஒரு சில பேருக்கு தூக்கமே வராது. ஆனா அவங்க எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அதே போல தான் நம்ம செய்ற வேலை எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஹேப்பினஸும், என்ஜாய்மென்ட்டும் இருந்துச்சுன்னா, அந்த வேலைய நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இதனால நம்ம செய்ற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அது சக்சஸ்ல தான் முடியும். ஸோ நம்ம காலையில டைம்ல எழுந்து சீக்கிரமா படிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்ல உங்க மைண்ட்ல ஃபுல்லா அத ஏத்துக்கோங்க. நான் படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஏத்துக்கணும். அத அடைய நீங்க ஆசைப்படணும். அதுல கிடைக்கிற ஒரு ஹேப்பியும், சந்தோஷத்தையும் நீங்க ஃபீல் பண்ணி உணரணும். ஏன்னா, அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்த மட்டும் தான் தரும். அதுக்கான வேலையும் நம்மளால செய்ய முடியும். எத்தனையோ டைம்ல நம்ம வீட்ல இருக்கிறவங்களே நம்மள வந்து எழுப்புவாங்க. ஆனா, எழுந்து நம்மள இத செய், அத செய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றனால நம்மளால அத சரிவர செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகலாம். மத்தவங்க வந்து நம்மள ஃபோக்கஸ் பண்றனால, நம்ம செய்ற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அது ஃபெயிலியர்ல தான் முடியும். நான் காலையில எழுந்து படிச்சா, என்னால நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
நீங்க உங்க மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே, அதுக்கப்புறம் அலாரமே தேவைப்படாது. அதே நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடியே, காலைல எனக்கு இந்த வொர்க் இருக்கு. இத நான் முடிச்சாகணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போய் படுங்க. அதேபோல அலாரத்த உங்க பக்கத்துல வைக்காம, தூரமா வச்சுக்கோங்க. அப்படி நீங்க வைக்கிறனால, நீங்க அலாரம் அடிக்கும்போது, அத ஆஃப் பண்றதுக்கு நீங்க எழுந்து போவீங்க. இதனால அந்த மாதிரி நீங்க தூரமா வைங்க. அதேபோல அந்த அலாரத்தைய ஆஃப் பண்ணும் போற டைம்ல, உங்களுடைய கோல், அதாவது உங்களுடைய இலக்குகள உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது உங்க கனவுகள ஒரு ஞாபகம் வச்சுக்க மாரி ஒரு ஷெட்யூல் போட்டு வையுங்க. அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு, அத ஒரு செகண்ட் பாருங்க. நம்ம இப்ப தூங்க போனா நம்மளால இத அடைய முடியாதுன்னு நினைச்சு பாருங்க. அப்புறம் நீங்களே தானா உங்களுடைய உடம்பும், உங்களுடைய மைண்டும் இத செய்யும். அந்த டைம்ல நீங்க இந்த இலக்குகள அடைய நம்ம ஓட போறோமா? இல்ல இதெல்லாம் இல்லாம மறுபடியும் போய் தூங்கலாமா? அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க. இந்த டைம்ல உங்களுடைய கோல நீங்க அச்சீவ் பண்ணா, நீங்க எவ்வளவு ஹேப்பியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹேப்பியாவும், என்ஜாய்மென்ட்டாவும் ஃபீல் பண்றம்போதே உங்களுக்கு ஒரு என்கரேஜ் கிடைக்கும். அதேபோல அந்த பிளான் ஷெட்யூலுக்கு பக்கத்திலேயே உங்களுடைய தோல்வி, நீங்க எது ட்ரை பண்ணி உங்களால நடக்க முடியாம போயிடுச்சு, உங்கள எவ்வளோ பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க, அந்த விஷயத்தையும், இல்ல யார்கிட்டயாவது நீங்க ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதேபோல உங்களுடைய வலி, அதேபோல நீங்க பட்ட ஒரு மன கஷ்டம், ஒரு அவமானத்தையும், அந்த அவமானத்தை எல்லாம் நீங்க அடையிற வெற்றியால மட்டும் தான் அத நீங்க தோற்கடிக்க முடியும். இது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. மெயினா அந்த வலிய கொஞ்சம் நெனச்சு பாருங்க. அத நீங்க ஒரு சேலஞ்சா உங்க மைண்ட்ல ஏத்துக்கோங்க. அப்படி பண்றனால நீங்க உங்களுடைய இலக்குகள அடைஞ்சிறீங்கன்னா, நீங்க லைஃப்ல எவ்வளோ நிம்மதியா இருக்கலான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாரி நீங்க வாழ்ந்து காட்டுனா எவ்வளோ ஹேப்பியா இருப்பீங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி தாங்க உங்க மைண்ட்ல நீங்க அதிகாலை டைம்ல எழ்றது உங்களுடைய மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கினாக்க, நீங்க காலை டைம்ல எழ்றது யாராலயும் தடுக்க முடியாது. ஃபிரெண்ட்ஸ், இந்த பதிவு அவ்வளோதான். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இப்ப தான் புதுசா வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப புடிச்சிச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.